ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போது எனக்கு நெகட்டிவிட்டி அடிக்குது, இல்லை எனக்கு வந்து என் மேலே கண் திருஷ்டி வச்சுட்டாங்க, இல்லை ஒரு பாதுகாப்பற்று நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் வீட்டுக்கும் சரிதான், இல்லை உங்களுக்கும் சரிதான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடுனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கதவு இப்படி திறக்கிறோம் இல்லை இப்படி லாக் போடுறோம்ல, அந்த இடத்துல ஒரு சிகப்பு கலர் ரிப்பன், ஒன்றும் இல்லை, 5 ரூபாய்க்கு 10 ரூபாயில் தான் இருக்கும். அந்த ரிப்பனை வாங்கி நல்ல இவ்வளோ ஒரு 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 முழம் சொல்கிறாங்களா, அப்படி வாங்கிட்டு அழகாக அந்த தாழ்பால்லையோ எங்கேயோ கட்டி வச்சு ஒரு போ மாதிரி போட்டு வச்சுருங்க. அதாவது ரிப்பன் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. அப்படி போடும்போது வீட்டுக்குள்ளே கெட்டது வர்றது தடுக்கும், கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் வர்றது. இப்போ உங்களுக்கு அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரிப்பனை, அந்த காலத்துலலாம் ரிப்பன்லாம் போட்டுவாங்க அழகாக. ஸோ அந்த மாதிரி இப்போ ரிப்பன் போட்டால் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த ரிப்பன் வந்து நீங்கள் ரெட் கலர் ரிப்பன் ஒன்று நீங்கள் கையில் கட்டிக்கலாம் ஸ்டைலாக, இல்லை முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டை மாதிரி கழுத்தில் கட்டி விடுவாங்க, சைடில் இப்படி கட்டிப்பாங்க. லேடிஸ் மேலை நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கோட் சூட் போட்டிருப்பாங்க, ஆனால் சைடில் ஒரு ரிப்பன் கட்டிப்பாங்க. இப்போ நீங்கள் ஜீன்ஸ் போடுறீங்க இல்லை சூட் போடுறீங்க, நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு போகணும் அப்படின்னும் போதும் பெண்களாக இருந்தால் இந்த சைடில் சாட்டினில் துணி வரும் ரெட் கலரில், அதை வாங்கி கூட கட்டிக்கலாம் ரிப்பன் மாதிரி. அது உங்களை பாதுகாக்கும் கண் திருஷ்டியில். சில டைமில் கண் திருஷ்டியெல்லாம் நல்லா பாதிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போது மென் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே போ டை அப்படின்னு இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு டை போட்டுப்பாங்க, அதுவும் ஆனால் இப்போலாம் வந்து நம்ம பிளாக்ல போட்டுக்கிறோம், ஸ்டைலாக போட்டுக்கிறோம். அப்போ போ டைங்கிறது வந்து நிறைய ரெட் கலரில் போட்டிருந்தாங்க. இது வந்து கெட்ட விஷயத்தை, ஈவில் எனர்ஜியை வந்து தள்ளி விட்டுடும், வெளியில் தள்ளி விட்டுடுங்கிறதுனால அது போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாமளும் போட்டுக்கலாம் கையிலையோ, இல்லை தலைமுடி போனிடெயில் போடும்போது அங்கே ஒரு அழகாக ஒரு ரிப்பன் மாதிரி சாட்டினில் நீங்களே செஞ்சுக்கோங்க. செஞ்சு அதை ஒரு போ மாதிரி போட்டு ஒரு அது இப்படி விழுற மாதிரி இருந்தாலும் ஸ்டைலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கண் திருஷ்டியிலேருந்தோ நெகட்டிவ் எனர்ஜிலேருந்தோ தப்பிக்கலாம். ஸோ ரெட் கலர் ரிப்பன் எதெல்லாம் உங்களுக்கு சேஃபாக இருக்கணும், இப்போ உங்கள் லக்கேஜ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் பெட்டி பத்திரமாக வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு மேலே நிறைய பேர் பாருங்கள் ஒரு ரெட் கலர் ரிப்பன் கட்டி வைப்பாங்க அவங்க பெட்டி மேலே எல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த பெட்டி ஹேண்டில்லையோ அந்த ஜிப்லேயோ அழகாக அந்த ரெட் ரிப்பனை ஒன்று கட்டி வச்சுருங்க. அதே மாதிரி அந்த பெட்டி வந்து நம்ம அந்த கெரோசலில் வரும்போது அது சுற்றி வரும்போது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரு இல்லை டார்க் ப்ளூ கலரு இல்லை ரெட்டு கலர் இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெட்டி கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்சுருப்போது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இது என்னோடது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கூட அந்த ரெட் ரிப்பனை நீங்கள் டைப் பண்ணலாம். உங்கள் படிப்பு மேலே வந்து கண்ணு வைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த பேக் மேலே அழகாக ஒரு ரெட் போ மாதிரி. இப்போவும் ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் ஒரு ரிப்பன் கட்டி வச்சுருப்பாங்க. அது ரெட் கலரில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், நெகட்டிவ் எனர்ஜியை வெளியில் தள்ளிவிடும், ஈவில் எனர்ஜியை வெளியில் தள்ளிவிடும். ஸோ அந்த ரெட் ரிப்பன் கட்டி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் சரிதான், உங்கள் ஹேண்ட்பேக்கு, உங்கள் தலையில், உங்கள் கையில் ஒரு ஸ்டைலிஷாக கூட இருக்கும். அப்படி கட்டி பாருங்கள், நெகட்டிவ் எனர்ஜி உங்களை அண்டவே அண்டாது.